குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். 3. சாதக நிலையின் முதல் வெளிப்பாடு. 1. கதாதரனின் ஆன்மீக உணர்வு வெளிப்பாட்டுக்கு உதாரணங்கள். கதாதரனின் மனம் சிறு வயதிலிருந்தே உயர் ஆன்மீக நிலைகளில் திளைத்திருந்ததை வெளிப்படுத்துகின்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். சிறிய சம்பவங்கள் கூட அவனது மனதின் இயல்பை காட்டிவிடும். எடுத்துக்காட்டாக ஓரிரு சம்பவங்கள். சிவன், துர்க்கை மற்றும் பல தேவ தேவியரின் திருவுருவங்களை அந்த கிராமத்தில் ஒருவர் செய்து வந்தார். ஒரு சமயம் கதாதரன் தற்செயலாக அங்கே சென்றான். அப்போது அவனது நண்பர்களும் உடன் இருந்தனர். அங்கிருந்த திருவுருவங்களை பார்த்த கதாதரன், என்ன இது? தெய்வத்தின் கண்கள் இப்படியா இருக்கும்? இப்படி அல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அந்த கண்களை எப்படி அமைக்க வேண்டும் என்று விவரித்தான். புருவங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், கண்கள் எவ்வாறு அமைந்தால் கம்பீரம், கருணை, அருள், ஆனந்தம் ஆகியவை சிறப்பாக வெளிப்பட்டு மிளிரும், எப்படி அவற்றை தெய்வீக பார்வை கொண்டவைகளாக செய்ய முடியும் என்பதையெல்லாம் அந்த கலைஞருக்கு சொல்லிக் கொடுத்தான். யாரிடம் இருந்தும் கற்காமலேயே எப்படி இந்த நுணுக்கங்களை எல்லாம் இந்த சிறுவனால் விளக்க முடிந்தது என்று அங்கு கூடியிருந்த அனைவரும் வியப்புற்றனர். அதற்கான காரணம் யாருக்கும் தெரியவில்லை. ஒருமுறை நண்பர்களுடன் பூஜை விளையாட்டிற்காக ஒரு தெய்வ திருவுருவத்தை கதாதரன் செய்தான். துணியில் ஓவியமாகவும் வரைந்தான். அவற்றின் அழகை பார்த்த மக்கள் அவை கைதேர்ந்த கலைஞரின் படைப்புகள் என்றே கருதினர். ஒரு சமயம் கதாதரன் எதேச்சையாக ஒருவரிடம் சொன்ன சில சொற்கள் அவர் மனதின் நீண்ட நாளைய ஐயத்தை போக்கிவிட்டது. அவர் எதிர்காலத்தில் தமது வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சூசகமும் கிட்டியது. கதாதரன் வடிவில் கடவுளே வந்து தமக்கு வழிகாட்டி அருள் புரிந்தார் என்றும் நம்பினார் அந்த மனிதர். சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்த பண்டிதர்களால் விடை காண இயலாத பிரச்சனைகளுக்கு கூட அவன் ஒரே சொல்லில் தீர்வு கூறுவது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகின்ற ஒன்று. இத்தகைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவர் உயர்ந்த உணர்வு நிலையில் பெற்றிருந்த தெய்வீக சக்தியினால் விளைந்தவை என்று கூறுவது பொருந்தாது. ஒரு சில செயல்கள் அவ்வாறு நிகழ்ந்திருக்க கூடும். மற்றவற்றை நாம் பொதுவாக 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். 2. இந்த நிகழ்ச்சிகளை 6 வகையாக பிரித்தல். அவை அவனது அற்புதமான நினைவாற்றல், ஆராயும் அறிவு, விடாமுயற்சி, மன உறுதி, எல்லையற்ற தைரியம், வேடிக்கை வினோதங்களில் நாட்டம், எல்லையற்ற அன்பு, கருணை ஆகிய பண்புகளுடன் தொடர்புடையவை. புனிதமும் தூய்மையும் தன்னலமின்மையும் ஆழ்ந்த நம்பிக்கையும் அவனது மனதில் இயல்பாகவே குடிகொண்டிருந்தது போலவும், உலக செயல்களும் அவற்றின் விளைவுகளும் அதில் அவ்வப்போது நினைவாற்றல், ஆராயும் அறிவு, மன உறுதி, தைரியம், வேடிக்கை வினோதங்களில் நாட்டம், அன்பு, கருணை ஆகிய அலைகளை உண்டு பண்ணியது போலவும் இருந்தது. கீழே கொடுக்கப்படும் உதாரணங்களிலிருந்து வாசகர்கள் இதனை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு சமயம் கிராமத்தில் ராமர் அல்லது கிருஷ்ணரை பற்றிய யாத்ரா நடைபெற்றது. கதாதரனும் அதை பார்க்க சென்றிருந்தான். யாத்ராவை கண்டு களித்த அனைவரும் அதில் வரும் பாடல்களையும் வசனங்களையும் உடனேயே மறந்துவிட்டு தங்கள் சொந்த அலுவல்களில் ஈடுபட்டனர். ஆனால் கதாதரனின் மனதில் அவை தோற்றுவித்த ஆன்மீக உணர்ச்சி அலைகளுக்கு எல்லையே இல்லை. அந்த பாடல்களையும் காட்சிகளையும் அவன் மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வந்து மகிழ்ந்தான். நண்பர்களை அருகில் இருந்த மாந்தோப்புக்கு அழைத்துச் சென்று அவர்களின் முன்னிலையில் அந்த யாத்ரா காட்சிகளை நடித்து காண்பித்தான். 3. கதாதரனின் அற்புதமான நினைவாற்றல். பல்வேறு பாத்திரங்களுக்கான வசனங்களை நண்பர்களுக்கு கற்றுக் கொடுத்து முக்கிய கதாபாத்திரத்தை தான்
ஏற்றுக்கொண்டு அந்த யாத்ராவை மீண்டும் அப்படியே நடித்து காட்டவும் செய்தான். பக்கத்து வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த எளிய உழவர்கள் வேலை செய்தபடியே அந்த சிறுவர்களின் யாத்ராவை கண்டு களித்தனர். ஒரே ஒரு தடவை கேட்ட வசனங்களையும் பாடல்களையும் அவர்கள் மனப்பாடம் செய்து நடித்த பாங்கினை கண்டு அவர்கள் வியந்தனர். கதாதரனின் அற்புதமான நினைவாற்றலுக்கு இது ஓர் உதாரணமாக அமைகிறது. 4. மன உறுதியை விளக்கும் சம்பவம். உபநயனம் நடைபெற்றபோது குடும்ப வழக்கத்தையும் சமூக கட்டுப்பாட்டையும் மீறி தனி என்ற தாழ்ந்த குல பெண்ணிடமிருந்து முதல் பிச்சை ஏற்றது கதாதரனின் மன உறுதியை காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகும். அது மட்டுமின்றி அவளது அன்பினாலும் பக்தியினாலும் கவரப்பட்ட கதாதரன் சமூகத்தின் விதிமுறைகளை மீறி தனி சமைத்த உணவை கூட ஏற்று உண்டான். இது தனிக்கு அச்சத்தை கொடுத்தது. அவள் எவ்வளவோ தடுத்தும் பயனில்லாமல் போயிற்று. கிராமத்தில் ஆகட்டும் நகரத்தில் ஆகட்டும் சடைமுடி தரித்து வெந்நீர் பூசி செல்கின்ற சாதுக்கள் என்றாலே சிறுவர்களின் அச்சத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. 5. தைரியத்திற்கு எடுத்துக்காட்டு. அவர்கள் சிறுவர்களை வசியப்படுத்தி தொலை தூரத்திலுள்ள இடங்களுக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்ற பயம் வங்காளம் முழுவதும் பரவி இருந்தது. காமார்புகூரின் தென்பகுதியில் புரி செல்லும் சாலையில் இத்தகைய சந்நியாசிகளும் பைராகிகளும் நாள்தோறும் கூட்டம் கூட்டமாக செல்வது உண்டு. அவர்கள் காமார்புகூரில் ஓரிரு நாட்கள் தங்கி பிச்சை எடுத்து உண்டு ஓய்வெடுத்து கொண்டு பயணத்தை தொடர்வார்கள். கதாதரனின் நண்பர்கள் இந்த சாதுக்களை கண்டு நடுங்கினர். இதில் விதிவிலக்காக இருந்தது கதாதரன் மட்டுமே. சிறிதும் அச்சமின்றி அவர்களிடம் சென்று பணிவிடைகள் செய்வதும் பேசுவதுமாக நெடுநேரம் தங்கியிருந்து அவர்களின் நடத்தையையும் பண்புகளையும் அறிந்து கொண்டான். சில வேளைகளில் அவர்கள் தருகின்ற பிரசாதத்தை உண்பான். வீடு திரும்பியதும் நடந்தவற்றை எல்லாம் தாயிடம் சொல்வான். சாதுக்களின் வாழ்க்கையால் கவரப்பட்டு ஒரு நாள் அவர்களைப் போல தன் உடல் முழுவதும் வெந்நீற்றை பூசிக்கொண்டு தாயார் கொடுத்திருந்த புது துணியை கிழித்து கோவணமாக கட்டிக்கொண்டு தாயின் முன்னே சென்று விட்டான். பயம் என்பது அவன் அறியாத ஒன்றாக இருந்தது. 6. வேடிக்கை வினோதங்களின் ஈடுபாடு. கிராமத்தில் இருந்த பாமர மக்களுக்கு பொதுவாக எழுத படிக்க தெரியாது. இராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்களை அவர்கள் கேட்க விரும்பும்போது ஒரு பிராமணரையோ படித்த தங்கள் ஜாதியினரையோ உதவிக்காக நாடுவது வழக்கம். அப்படி புண்ணிய நூல்களை வாசிக்க வருபவரை அந்த பாமர மக்கள் மிகவும் மரியாதையுடன் நடத்துவார்கள். பாதங்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்து, புகைப்பதற்கு ஹுக்கா கொடுத்து, அமர்வதற்கு சிறந்த ஆசனமோ புதுப்பாயோ கொடுத்து உபசரிப்பார்கள். படிக்க வருபவர் பாமர மக்களின் பணிவான இந்த உபச்சாரத்தால் தலைகால் புரியாமல் தத்தளித்து விடுவார். கர்வம் பிடிபடாமல் அவர் செய்கின்ற டம்பங்களை எல்லாம் கூர்ந்து கவனிப்பான் கதாதரன். அவர் ஆசனத்தில் எவ்வாறு அமர்கிறார், பாடல்களை பாடும்போது என்னென்ன உணர்ச்சிகளை காட்டுகிறார், வினோதமான குரலில் எவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார், ஒவ்வொரு நிலையிலும் எவ்வாறு தன்னை மிகவும் படித்தவனாக மற்றவர்களை விட உயர்ந்தவனாக காட்டிக்கொள்கிறார் என்பனவற்றை மனதில் வாங்கிக் கொள்வான். பின்னர் அவற்றை அப்படியே நடித்து காட்டி அனைவரையும் விழுந்து விழுந்து சிரிக்கும்படி செய்வான். வேடிக்கை வினோதங்களில் வல்லவன் அவன். கதாதரனின் இளமை பருவ நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனிப்போமாயின் பிற்காலத்தில் அவன் மேற்கொண்ட ஆன்மீக பயிற்சிகளுக்கு அவனது மனநிலை எவ்வாறு உகந்ததாக இருந்தது என்பதை நன்கு அறிந்து கொள்ளலாம்.
7. கதாதரனின் மனதின் சாதாரண நிலை. எதையும் சாதிக்கும் சக்தி வாய்ந்ததாகவும் ஒருமுறை கேட்டதை எப்போதும் நினைவில் வைத்து கொள்ளும் ஆற்றல் கொண்டதாகவும் குறிக்கோளை அடைய குறுக்கே நிற்கும் எத்தகைய தடைகளையும் தயவின்றி தகர்க்கும் வலிமை வாய்ந்ததாகவும் அவனது மனம் இருந்தது. கடவுளிடமும் தன்னிடமும் பிறரிடமும் மறைந்திருக்கும் தெய்வீக தன்மையில் அசையாத நம்பிக்கை வைத்து எல்லா செயல்களையும் சிறப்புற செய்ய அவனால் முடிந்தது. தீய புனிதமல்லாத கருத்துக்களை அவனது உள்ளம் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ளாது. குறுகிய போக்குடைய கருத்துக்களை அப்படியே நிராகரித்து விட்டது. எல்லா செயல்களையும் அவனது மனம் எல்லா நிலைகளிலும் அன்பு, புனிதம், கருணை ஆகியவற்றின் வழியிலேயே செலுத்தியது. தன் மனதிலாயினும் பிறர் மனதிலாயினும் தோன்றும் எவ்வித எண்ணத்தையும் மறைத்து கபட நாடகம் ஆட அவனால் முடியாது. இவ்வாறு இளம் வயதிலேயே கதாதரனிடம் நிறைந்து மிளிர்ந்த இந்த அற்புதமான மனநிலையை உள்ளத்தில் பதித்து கொண்டால்தான் அவரது சாதனை வாழ்வின் பெருமைகளையும் ஆழத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். கல்கத்தாவில் ராம்குமாருடன் வாழ்ந்த நாட்களில் நாம் கதாதரனிடம் ஒரு சாதகனின் மனநிலை வெளிப்படுவதை முதலில் காண்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் தொடரும்.